காய்ஸ் நம்ம ரீசெண்டாக இங்கே ஓவர் கிரவுண்ட் இதுவாண்ட வந்துன்னு இருக்கும்போது ஆட்டோவில் பசங்க மேட்சை பற்றி பேசிட்டு இருந்தானுங்க. அவனுங்க கிட்ட போயிட்டு என்ன பேசுகிறான்னு போயிட்டு பார்க்கலாம் வாங்க போகலாம். பாருங்க காய்ஸ் என்ன பசங்க பகை தெரியுது போல. இவனு ஆர்சிபி வித் சிஎஸ்கேன்னு நினைக்கிறேன். என்னப்பா சண்டை போட்டுக்கிறீங்க? யாரு சிஎஸ்கே யார் ஆர்சிபி? ஓ அவங்க ஆர்சிபியா அம்பானியா? இப்போ என்னாச்சு? எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நான் வீடியோக்காக சொல்ல, நான் சிஎஸ்கே ஃபேன் தான். காய்ஸ் பசங்க எப்படி கலாச்சின்னு விளாண்டுறானு பாத்தீங்களா? வேற சண்டை போட்டுறானுங்க. கும்ரா ஓவர்ல வெல்த்துட்டாரா? அதுவும் இவங்க டீம்ல இருந்து இல்ல, பாருங்க ஆர்சிபி வச்சு சொருறாங்க. பேசினே இருந்தா எப்படிரா? பரா பரா டேய் இப்போ இப்படி சண்டை போடுறீங்களே, இப்போ ஐபிஎல் முடிஞ்சு T20 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்தியா தான் ஃபுல்லா. ஐயோ 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 இந்தியா இந்தியா இதுக்கப்புறம் ஆர்சிபி கூட மேட்ச் இல்ல தானே? பிளே ஆஃப் உள்ள வரும் பேர், அப்போ வரும் ஆர்சிபி வித் சிஎஸ்கே. ஜெயிஸ்டோனா ஆம்பளை தானே? ஜெயிஸ்டா ஆம்பளை தானே?
நீ அந்த பக்கம் உட்காரு பா நீ ஆர்சிபி ஃபேன் டேய் என்னடா தம்பி நீ இவ்வளவு நேரம் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா இப்ப சிஎஸ்கே சப்போர்ட் பண்ற தாவுறா இங்க இருந்து குரங்கு மாதிரி தாவுறா எம்எஸ் தோனி அவ்வளவு பிடிக்கும் எல்லாருக்கும் எனக்கு தான் பிடிக்கும்டா எம்எஸ் தோனினா விராட் கோலியா இருந்தாலும் விராட் கோலியா இருந்தா எம்எஸ் தோனி அந்த எம்எஸ் தோனி தான் பிடிக்கும் ஆர்சிபிக்குலாம் மத்த டீம் போட்ட பிச்சடா ஆமாடா ஏதோ இந்த 2 வருஷமா ஏதோ நல்லா ஆடிட்டு இருக்காங்க இல்லன்னா 17 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணீங்க சாமி விட்டாச்சு அதே மாதிரி ஏன்டா 2018ன்ற 2022 வரைக்கும் மட்டமா தான் 10 வருஷமா ஒரு கப்பு கூட அடிக்கல 10 வருஷம் நாங்க மட்டும் எத்தனை கப்பு 10 வருஷம் இல்லடா 17 வருஷம்டா இல்லனா நாங்க சொல்றோம் நாங்க இது பேன் ஆயிட்டு வந்தோம் நம்ம பேன் ஆகி வந்தோடனே கப் அடிச்சோம் 3 கப்பு அப்புறம் 2வது கப்பும் 2019 நம்மளுதான் கப்பு அது நோ பாலு ஏதோ மலிங்க ஏதோ போட்டு அம்பானி அந்த சைடுல அப்படிதான் இருக்கும் அம்பானி வீட்டு சொத்து அம்பானி வீட்டு விலைக்கு வாங்குவோம் அதான் கிசன் வாங்கிருக்காங்கடா பஞ்சாபோட ஸ்டேஸ் அடிக்கிறா போல பும்ரா ஒரு சும்மா தூக்கிட்டே காலாண்ட முறை போல ஒரு பால் சிக்ஸ் எல்லாம் அச்சா ஆனா மும்பை பிடிக்கும் ஆக்சுவலி ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுச்சு என்னடா அமைதி ஆயிட்டீங்க அவ்வளவுதானா முடிஞ்சிச்சா சண்டை முடிஞ்சிச்சா பெங்களூருக்கு அனுப்பிச்சு விட்டுறா ஆனாண்டா பெங்களூருக்கு ஆனாண்டா நம்ம ஸ்டேட்டா திருப்பதிக்கு அனுப்பிச்சு விடலாம் யாரடா ஆமா சரியா அனுப்பிச்சு விட்டுறலாம் அதுதான் இன்னைக்கு மேட்ச்ல எம்ஐ ஜெயிக்குமா இல்ல ஆர்சிபி ஜெயிக்குமா ஆர்சிபி ஆர்சிபி மேட்ச் கப் அடிக்காது பயப்படாத கப் அடிச்சுச்சுடா ஒண்ணு எம்ஐ அடி எங்க பங்காளி வாடா நம்ம 2 பேர் தான் இனிமேல் நாங்க தாண்டா அடுத்த 5 வருஷத்துக்கு மாத்தி கப் அடிப்போம் நிக்குதுடா அவன் ஏன்டா தனியா இருக்கான் தொடர்ந்து 18 19 20 21 அதுக்கப்புறம் 21 வரைக்கும் நாங்க மாத்தி கப் அடிச்சோம் 2 கப் நிக்கு 18 8 into 7டா 18 7டா 36 வச்சு தான் நீங்க கப் அடிப்பீங்க நான் சொல்றேன் அடுத்த 18 வருஷம் கழிச்சு திருப்பி கப் அடிப்பீங்க விராட் கோலி அப்ப வந்து வயசு எப்படி நடப்பா ஏய் எங்க சிங்கம் வயசான ஆடுவாரா சிங்கம் எப்படா நடப்பாரு அங்க இருந்து நடந்து காட்டு விராட் கோலி விராட் கோலி தான் நடப்பா பேட்டிங் ஆட சொன்னா சரியான செல்ஃபிஷ் கிரிக்கெட்டர் விராட் கோலி சால்டா சால்ட் அவன் வந்து அவன் ரன் சால்ட் எடுக்கணும் அஞ்சு பால் 20 25 அடிச்சு விராட் கோலி ஏய் விக்கெட் எடுத்தா எப்படா பண்ணுவாரு நாட்லாவே ஒரு மேட்ச் 25 தோனி 5 பால் அடிக்கல விக்கெட் எடுத்தா அவுட் இப்படி பொறுமையா போனவே இல்ல என்னடா உங்க டீம் எப்படி கலாய்றாங்க தோனி இருக்குல அது கூட வந்து ஃபேக் இனி தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சா அது வாக்குடா அண்ணா இப்போ போடுமா விக்கெட் இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு மேட்ச் ஏமா இந்த ஃபேன் விராட் கோலி ஏனா முஸ்லிம் அப்ப இன்னொரு ரிவெஞ்ச் இருக்கு போன வருஷம் இவங்க எம்ஐ தங்கச்சாங்களே இன்னும் ரிவெஞ்ச் இருக்கு பாரு குணால் பாண்டியா போட்டு மாங்கா பிள்ளை